வணக்கம் நண்பர்களே. குடி இல்லாமல் 19வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இன்றும் கனமழை, மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் வேலை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் ஏடுவாங்க. 10 மணி வரைக்கும் ஓட்டி பார்க்க சொல்லிருக்காரு. சாவட்டியாக இருக்க போகுது இன்றைக்கி வேலை. இன்னும் 4 மணி நேரம் இருக்குது டியூட்டி முடிய. மணி 6, எப்போயும் 8 மணிக்கு முடிஞ்சிடும். இன்றைக்கி 2 மணி நேரம் ஓட்டி பார்க்க சொல்லிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை டஃப் கொடுப்போம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 மணி நேரம் ஓட்டின்னு சொன்னேன் இல்லையா? ஓட்டி பார்த்துட்டு வந்தேன். முதலாளி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, நான் ஓட்டி பார்க்க மாட்டேன் சொல்லி ஓனர்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி, உடம்பு பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. என்ன பண்ணுறது, நான் அந்தளவுக்கு நல்லா வேலை செய்வேன். எங்கள் பழைய கடை ஓனர் இந்த வீடியோவை பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும் நான் வந்துட்டு எப்படி வேலை செய்வேன்னு. அது இந்த ஓனரு கலந்து வேலை செய்வார். எங்களை மாதிரி தட்டு இதெல்லாம் வந்துட்டு சப்ளையர் மாதிரி போய்ட்டு தட்டு இதெல்லாம் எடுப்பார், கிளாஸ் எடுப்பார், டேபிள் துடைப்பார். மற்ற சப்ளையரை விட ரொம்ப சூப்பராக வேலை செய்வார். நான் ஒரு மாஸ்டரு, குட்டி வேலை பார்ப்பேன். யார் எப்படி வேலை பார்க்குறான்னு அவருக்கு நல்லா தெரியும். எங்கள் பழக்கடை ஓனர்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் இவர் கூட சரிக்கு சமமாக வேலை செய்கிறவர். அப்போ அவருக்கு நல்ல ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கிறார். ஓகே, அவர் வந்துட்டு என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா வேலை செய்ய அந்த பையன் சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. என்ன பண்ண முடியும், ஒரு முதலாளி நம்மள்கிட்ட வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்மளோட உழைப்பை மதித்து, நம்மளோட வேலையை வந்துட்டு மதித்து, நம்மளை வந்துட்டு அத்தனை வேலைக்காரங்க இருந்தோம், யாருக்கும் ஓட்டி கேட்காம என்கிட்ட கேட்குறாருன்னா, அப்போ அதை நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. பழைய கடையிலலாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இங்கே சனி ஞாயிறு 2 நாள், அப்புறம் பப்ளிக் ஹாலிடே, அதாவது இந்த அரசு விடுமுறை வந்துச்சுன்னா அந்த நாளில் மட்டும் ஓட்டி பாருங்கள். நீங்கள் வெளியவே வர வேண்டாம். நீங்கள் உள்ளேயே வந்துட்டு போரிங் வந்தால் போரிங் போடுங்க, இல்லைன்னா அப்படி உள்ளேயே இருங்க. நீங்கள் வெளியவே வரணும். நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் போதும். ஆர்டர்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், வெளியாக மாட்டேங்குது. ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி, ரொட்டி, தோசை, கோரிங், ரொட்டி ஐட்டம் இதெல்லாம் வந்துட்டு வெளியாக மாட்டேங்குது. ஆர்டராக வந்து போகிறதுக்கு ஆள் இல்லை. இப்போது நீங்கள் இருந்தால் வந்துட்டு வெளியாகலாம். டக்கு டக்குன்னு ஜாமான்லாம் வெளியாக்கிட்டால் நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருவோம். பொருளெல்லாம் ஆர்டரெல்லாம் வெளியாக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருவோம். யாரோ ஒரு ஆள் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணார். அதனால் இப்போ சாவடி வேலை பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் சனி ஞாயிறுனா 2 மணி நேரம் ஓட்டி. அதை நான் கன்ஃபார்மாக கேட்டேன். எனக்கு கன்ஃபார்மாக 2 மணி நேரம் ஓட்டினா ஒரு ஓட்டி கொடுத்துருங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்புறம் அவ்வளோ தூரம் பேசினார். அப்புறம் யோசிச்சு அதுக்கப்புறம் சொன்னேன். அப்புறம் பப்ளிக் ஹாலிடேனா எனக்கு முன்கூட்டியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இன்றைக்கி நாளில் ஒரு சப்ளையர் கூட சண்டே ஆயிடுச்சு. நம்ம ஒரு மாஸ்டர், நம்ம அந்த நேரத்தில் வந்துட்டு எதுவும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, கசகசப்பு பண்ணக்கூடாது. நாம் அந்த நேரத்தில் நிதானமாக இருக்கணும். அது எப்போ ஏற்பட்ட சண்டையாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், மிஸ்டேக்காக இருந்தாலும், அந்த நேரத்தில் ஒரு மாஸ்டராக நான் அந்த இடத்துல நிதானமாக இருக்கணும். நானும் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டேன் அப்படின்னா அந்த நிமிஷம் அந்த பிரச்சனை வந்துட்டு அவ்வளோ பிஸியில் வந்துட்டு அது ஒரு 5 நிமிஷத்தில் காணாமல் போயிடும் அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன பேர் ஆகும்னா, நான் அந்த நேரத்தில் வேகப்பட்டேன்னா நான் வேகப்பட்டது தான் அந்த இடத்துல நிற்குமே தவிர என்ன விஷயம் யார் மேலே நியாயங்கிறது நிற்காது. ஒரு மாஸ்டருக்கு இது நல்லா தெரியும். நம்மக்கிட்ட நான் ஒரு மாஸ்டராக உள்ளே நிற்கிறேன் அப்படின்னும்போது என்கிட்ட அப்போ வந்துட்டு சப்ளையர் வந்துட்டு ஒரு 6 பேர் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது
அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆர்டரை நான் தான் ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் அவங்கவுங்க மாற்றி எடுத்துகிட்டு போகாமல் சரியாக அவங்ககிட்டலாம் நான் கொடுக்கணும். அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லணும். அப்போது அந்த ஒரு நிர்வாகம் நம்ம அந்த இடத்துல பண்ணும்போது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம கோவப்பட்டு கத்துறோம், டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்ம மேலே நியாயம் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அது வந்துட்டு இவனால் வந்துட்டு சமாளிக்க முடியல கூட்டத்தை அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும். அதனால் நான் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து நான் அந்த விஷயத்தை சால்வ் பண்ணி அவனுக்கு வந்துட்டு புரிய வச்சேன். அந்த இடத்துல நான் வந்துட்டு என்னோடய மதிப்பை வந்துட்டு நான் குறையாமல் பார்த்துக்கிட்டேன். சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே. போய் உடம்பை இப்போ தண்ணியில் ஊற போடணும். இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளோ டயர்ட்லேயும் இவ்வளோ டென்ஷன்லேயும் அந்த சண்டையாச்சலாலையும் நான் எந்த ஒரு குடிப்போதையும் இல்லாத ஒரு நாளை நான் கடந்திருக்கேன். அதுக்கு நீங்களும் ஒரு வகையில் மிகப்பெரிய காரணம். இந்த யூடியூப் சேனல் மிக பெரிய காரணம். ஓகே, கடவுளுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க ப்ளீஸ். மெயிலணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன மாதிரி எல்லோரும் பார்த்து பத்திரமாருங்க. இந்த வீடியோவை உங்களோட சர்க்கிளில் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி யாராவது இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் திங்க் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதே சந்தேகம் தான். பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னவாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமாங்க. நாளைக்கு நைட் 8 மணிக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.